தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதுராந்தகம் கடப்பேரி பகுதியில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மன் உடனாய திரு வெண்காட்டு ஈஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு நன்னீராட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதால் இன்று அதனுடைய பூர்வாங்க பூஜையாக முதலில் காலையில் அனுஞ்சை என்று சொல்லப்படும் மகா கணபதியிடம் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு வேண்டிக்கொண்டு விநாயகர் பூஜை, மகாலட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை இவற்றோடு கோமாதா பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அதனின் தொடக்க பூஜையாக அனுஞ்சைக்கு பிறகு கோமாதா பூஜையை சிறப்பாக நடத்தினார்கள். இந்த கோவிலில் கோ என்றால் உலகம். இந்த உலகில் இருக்கின்ற சகல ஜீவராசிகளுக்கும் தன் பாலை தாயாக இருந்து தருவதால் பசுவை கோமாதா என்று சொல்கிறோம். பிரம்மா தனது சிருஷ்டியின் மூலம் இந்த உலகத்தை உய்வதற்காக முதலில் படைத்த ஒரு மிருகம் அல்லது விலங்கு பசு. இந்த பசுவை படைத்து 30 கோடி தேவர்களையும் அதிலே எழுந்தருள செய்தார். அதில் முதலாக வந்தவர்கள் தர்மராஜனும் காலதேவனான யமதர்மராஜனும். அவர்களை முகத்தில் இருக்க செய்தார். மற்றவர்கள் உடலெங்கும் குடியேறினார்கள். இதில் கங்கையும் மகாலட்சுமியும் தாமதமாக வந்ததால் அவர்களுக்கு பசுவிடம் இருப்பதற்கான இடம் இல்லை அந்த பசுவின் உடலில். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இடமில்லை என்று பிரம்மா சொல்லும் பொழுது எல்லா இடங்களும் 30 கோடி தேவர்களும் நிரம்பிவிட்டார்கள், நீங்கள் தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னதனால் வேறு வழியின்றி லக்ஷ்மி தேவி அந்த வால் பகுதியான அந்த பகுதியிலே இருப்பதற்காகவும் கங்காதேவி அந்த கோசலம் வருகின்ற பகுதியிலே இருப்பதாகவும் அவர்கள் சம்மதித்து அங்கு இருந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அளிக்கிறார்கள் லக்ஷ்மி தேவி. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கோபூஜை இன்று நடைபெற்றது.